பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்வு துளிர்க்கும். ஒரு புதிய துளிரை உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 58:8 உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மகிமையின் வெளிச்சம், ஒரு சுக வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில துளிர்க்கும். நிறைய நேரங்கள்ல சில செடி தாவரங்கள் வெயில பார்க்கல அப்படின்னா அது வளரவே முடியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல வெளிச்சத்தை பார்க்க முடியாம இருளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை பத்தி ஆண்டு சொல்றாரு, ஒரு வெளிச்சம் மேல உதிக்கும். ஒரு இருளான வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியே வாரீங்கன்னு ஆண்டு சொல்றாரு. ஒரு புதிய துளிர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத துளிர். வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், பிடுங்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனால் உங்கள் வேர் இன்னும் அற்று போகவில்லை, உங்கள் வேர் இன்னும் பட்டு போகவில்லை. ஆண்டு உங்களை மறுபடியும் துளிர பண்ணுகிறார். ஒருவேளை கற்பத்தின் கனி முடிஞ்சு போச்சு பிரதர், 6 வருஷம் 8 வருஷம் ஆயிட்டு ஃபினிஷ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல ஒரு புதிய துளிரை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாட்கள்ல ஒரு புதிய துளிரை நீங்கள் காண்பீர்கள். பிள்ளைகளுடைய திருமணம் நின்று போச்சு பிரதர், நடக்காது, வேலை கிடைக்காது, வீடு கட்ட முடியாது, பாதியில நிக்கி, எங்களால வாழ முடியாது, சாகதான் செய்யணும். இல்ல, ஒரு புதிய துளிர். நீங்கள் ஒருவேளை அவிசுவாசமாய் சொல்லுகிற இருள் விலகி ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய துளிர் கர்த்தரை உருவாக்குகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் எங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.